ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரஹீமா சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டுக்கு என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன்டா. இப்போ எங்களோட நோன்பு நாள் சுட்டியும் எங்களோட எப்படியுமே நோம்பில் வந்து தலை நோம்புக்கு முந்தையே எங்களோட ஃபேமிலியில் எங்களோட மாமா வந்து எங்களோட ஃபேமிலியில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் ஒரு பேக்கில் நிறைய சாமான், அரிசி, நூடுல்ஸ், மாவு, சீனி, தேங்காய் எல்லாம் கொச்சிக்காய் மசாலா நின்று ஃபுல்லாக தேவையான சாமானம் அவ்வளவும் 5 கிலோ அரிசியோடு கொடுப்பாரு. அப்போ இந்த நான் ஷூட் பண்ணினே வந்து தலை நோம்புக்கு ஒரு நாள் முன்னுக்கு. அப்போ அந்த நாள் தான் எனக்குமே இந்த உம்மடையும் பங்கு வந்துச்சு. அப்போ அதை நான் அவங்களோட ஷேர் பண்ணுவோம்னு நினச்சேன். என்னென்னா ரமலான் மாதத்தில் வந்து கட்டாயம் நாங்கள் எல்லாத்துக்கும் எங்களோட சதக்காவை கொடுத்து கொண்டே இருக்கணும். அப்போ நான் சின்னதாக அதை கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் அதை இந்த வீடியோவில் எட் பண்ணினேன். கட்டாயம் நீங்களும் உங்களோட சதக்காவை கொடுத்துக்கோங்க, பெருசாக இல்லாட்டியும் உங்கள்கிட்ட ஈக்கிற மாதிரி. அப்போ இது பார்த்திங்கன்னா நான் தலை நோம்பண்டைக்கு பேட்டிஸ் செய்வோம் என்று சொல்லி தான் ஃபஸ்ட்டு குடல் பாப்பத்தை கொஞ்சம் அவிச்சு கொள்கிறேன். கொரக்கா 2 துண்டும் உப்பும் மஞ்சளும் போட்டு. இது பேட்டிஸ்க்கு மாவு வந்து 2 கப் மாவு எடுத்திக்கிறேன். உப்பும் மஞ்சளும் போட்டுட்டு கொஞ்சம் இந்த பட்டர் போட்டு பிணைஞ்சு கொள்கிறேன். அப்போ நான் வந்து டீட்டெயிலாக எந்த ரெசிபியும் இதில் ஷேர் பண்ணுவோம்னு நினைக்கல. நான் வந்து நான் நோம்பு ஃபஸ்ட்லேருந்து நோம்பு ஒரு 5 வரைக்கும் நான் என்னென்ன செஞ்சேன் இஃப்தாருக்குன்றது நான் வந்து அவங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ இது பார்த்திங்கன்னா நல்லா ஸ்க்ரம்பிள் பண்ணிக்கொள்ளணும் பட்டரை போட்டுட்டு. அதுக்கப்புறம் ஐஸ் வாட்டர் ஊற்றி தான் வந்து நீங்கள் பிணைஞ்சி கொள்ளணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தேவையான அளவுக்கு அதை பிணைஞ்சிக்கோங்க. நாங்கள் பட்டர் போடுற அளவுக்கு டேஸ்ட்டாகவும் மிக்கும், கிறிஸ்பியாகவும் மிக்கும். பார்த்திங்கன்னா 2 கப் மாவுக்கு வந்து எனக்கு சரியாக ஒரு 20 பேட்டிஸ் வந்துச்சு. மாவை கொஞ்சம் நல்லா கொஞ்சம் பிணைஞ்சி விட்டுட்டு ஒரு 1/2 hour வந்து ரெஸ்ட் விடுங்க. அப்போ வந்து அந்த மாவு கொஞ்சம் நல்லா சாஃப்டாகவும் உங்களுக்கு உருட்டுறதுக்கும் ஈஸியாகிக்கும். அப்போ இங்கே பார்த்திங்கன்னா சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு வெங்காயம் 3 பச்சை கொச்சிக்காவை சின்னதாக அரிஞ்சு சேர்த்திக்கிறேன். அந்த குடல் பாபை தவிச்ச அதே அந்த பேனில் தான் வந்து இந்த வெங்காயத்தையும் போட்டிக்கிறேன். అయితే நான் அந்த சட்டி வந்து அந்த கலரில் இருக்குது. அப்போ நான் ஒரே சட்டியில் எல்லாத்தையும் மேக்ஸிமம் செஞ்சு முடிப்போம்னு சொல்லி தான் அதிலே தான் போட்டிக்கிறேன். அப்போ கொஞ்சம் வெங்காயம் பச்சை கொச்சிக்காய் கொஞ்சம் வதங்கட்டும். அதோட உப்பும் மஞ்சளும் சேர்த்துக்கொள்கிறேன். ஏனென்று அப்போ கொஞ்சம் இந்த இது சுருக்க வதங்கிடும் சுட்டி. அப்போ நான் கையோட கட்டர் எங்களுக்கு உரப்புக்கு தேவையான அளவு கட்டர் கொச்சிக்காய் சேர்த்திக்கிறேன். அதுக்கப்புறம் நான் அவிச்சி வச்சு இந்த குழல் பாபத்தையும் சேர்த்துட்டு அவிச்சி ஒரு 500 grams மாதிரி கிழங்க அவிச்சி வச்சு அதை மேஷ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த சம்பளோட நல்லா பரட்டி விட்டுடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா பெட்டிஸ்க்கு ஸ்டஃபிங் ரெடி ஆகிட்டு லாஸ்ட்டாக வந்து பெப்பர் போட்டுக்கோங்க. பெப்பர் வந்து லாஸ்ட்டாக போட்டால் எப்போவுமே நல்லா பெப்பரோட டேஸ்ட் வந்து தனியாக விளங்கும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிகிட்டே சேர்த்துக்கோங்க பெப்பரை. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த தேசிக்காய் தண்ணி உங்களுக்கு தேவையான புளி எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அப்போ அந்த அன்றைக்கி ஃபஸ்ட் தலை நோம்பு அன்றைக்கி பார்த்திங்கன்னா மகதிக்கு ஸ்கூல் இருந்துச்சு. அப்போ அவர் ஸ்கூல் விட்டு வந்துட்டு அந்த டைமில் தலை நோம்பாண்டு அவருக்கு பிடிக்க கிடைக்கல, ஸ்கூல் இருந்த சுற்றி. பார்த்திங்கன்னா நான் பெட்டிஸ்க்கு தேவையான அளவு வந்து மாவை சின்னதாக உருட்டி ரவுண்ட் பண்ணிக்கொள்கிறேன். கையில் பார்த்திங்கன்னு சொன்னால் அரைச்ச மரத்தோண்டி தான் போட்டிக்கிறேன். எனக்கு இப்போ புதுசாக முந்தி நான் கார்னில் வந்து டிசைன் போடுறதுக்கு நல்லா விருப்பம். ஆனால் எனக்கு இப்போ வர வந்து இந்த அரைச்ச மரத்தோண்டியில் இப்படி தொப்பி போட்டு டொட்ஸ் வைக்கிறேன், அதுதான் பிடிச்சிக்குது. அதோட கலரும் நல்லா ஃபேட் ஆகாமல் மிச்சம் நாளைக்கு இருக்கும். மற்ற வந்து கலரும் நல்லா பசந்தாயிக்கும். கோனில் மாதிரி டார்க் ஆகாமல் இந்த ரெட் கலர் எனக்கு நல்லா பிடிச்சிக்குது. நீங்கள் என்ன மரத்தோண்டி விருப்பம் அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கொஞ்சம் மாவை ரெஸ்ட் பண்ணின சுட்டி வந்து அது குயிக்காக எங்களுக்கு உருட்டுறதுக்கு ஈஸி ஆகிக்குது. அப்போ நான் இன்றைக்கி பெட்டிஸ் அச்சு வச்சு தான் இந்த செய்கிறேன் பெட்டிஸை. அப்போ எங்கள் வீட்டில் எப்படியுமே வந்து ஷார்ட்டிஸ் வந்து மிச்சம் திண்டுபடாது. ஏன்னா மகதியும் வந்து அந்த ஷார்ட்டிஸ் உள்ள சம்பல் என்ன மாதிரி சம்பல் போட்டு கொடுத்தாலும் அதை ஃபுல்லாக வெளியே எடுத்துகிட்டு தான் தின்னுவார் அந்த ஷார்ட்டிஸை. உமாவும் வந்து அவ்வளோ விரும்பி அந்த டீப் ஃப்ரை ஐட்டம்ஸ் தின்ன மாட்டாங்க. பார்த்திங்கன்னா இப்படி ஒரு பெட்டிஸ் அச்சிச்சு அதில் செய்வோமேட்டு பார்த்து அதை ஃப்ளாப் ஆகிட்டு. ஏன்னா அது உளுக்கால மாவு வந்து நான் ஒழுங்காக ரவுண்ட் நடுவில் சம்பல் வைக்காமல் சைடில் வச்சுக்கணும். நான் நடுவில் வச்சு சுட்டி அதில் சரி வரலை. அப்போ நான் இதிலேயே செய்வோமேட்டு இந்த அச்சிலே பெட்டிஸை செஞ்சுட்டேன். அப்போ நான் சொன்ன மாதிரி எங்கள் வீட்டில் நிறைய ஷார்ட்டிஸ் விருப்பம் இல்லை. நான் தலை நோம்பு சுட்டியும் தான் இது செஞ்சேன். அப்போ எங்களுக்கு 20 பெட்டிஸ் செஞ்சதுக்கு நாங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 5 ஃப்ரை பண்ணி எடுத்தாலும் எங்களுக்கு இது ஒரு 4 நாளைக்கு வரும்.
அப்போ நான் என்ன செஞ்சேன், ஃபஸ்ட்டுக்கே அதை பெட்டிஸ் எல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆயில் நல்லா ஹீட்டாக விட்டுட்டு அதில் போட்டு கொஞ்சம் கலர் வாரத்துக்கு மட்டும் போட்டுட்டு ஒரு 10 செகண்ட் 2 சைடையும் பரட்டி விட்டுட்டு நான் பெட்டிஸை எடுத்து வச்சுட்டேன். நாங்கள் நோன்பு திறக்க கிட்டே அவப்போ போல் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்வோம் என்று சொல்லி. அப்போ எனக்கு அதை ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ண தேவையில்லை, நார்மலாக ஃப்ரிட்ஜிலே ஸ்டோர் பண்ணி வைக்கலும். நாங்கள் வந்து இல்லாட்டி நான் ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணுவேன். இந்த ஃப்ரீசர் வந்து சின்ன குட்டி ஃப்ரீசர்ன்றதால வந்து எனக்கு அப்படி ஸ்டோர் பண்ண கஷ்டம். அதனால தான் வந்து நான் இப்படி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கொள்கிறேன். பார்த்தீங்கன்னா பெட்டிஸை ஒரு ஃபஸ்ட் ஃப்ரை பண்ணினோடனே ஆறினோடனே நான் இதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிடுவேன். பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் நோம்புக்கு வந்து எனக்கு எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன்ற கஷ்டமாக இந்த சுட்டி நான் டேபிளுக்கு மேலே அந்த எல்லாத்தையும் வச்சுருந்தேன். அப்போ எங்களுக்கு அது கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இல்லை. அப்போ மகதி பார்த்தீங்கன்னா நான் கீழே இருந்தே இந்த தின்றணுமான்னு கீழேருந்தே திண்டார். அப்போ நான் அடுத்த நாளில் இருந்து வந்து கீழவே ரெட் போட்டு எல்லாத்தையும் கீழவே வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் டேன்றதால வந்து எனக்கு அது நான் நினச்சேன் உமாக்கு கீழே உட்கார கஷ்டமே, எல்லோரும் சேர்லேருந்தே நோம்பு திறப்போம்ன்ற மாதிரி தான் ஐடியா பண்ணினேன். இப்போ பார்த்தீங்கன்னா மகதி வந்து கீழே உட்காந்தே நான் கஞ்சி குடிக்கிறேன்ட்டு கீழே போயிட்டார். அப்போ நானும் அவரோடே இருந்து கீழே இருந்தே நோன்பு திறப்போமேன்ட்டு நானும் கீழே இருந்தே நோன்பு திறந்துட்டேன். அப்போ ஃபஸ்ட் இஃப்தார் வந்து எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. கஞ்சியும் பெட்டிஸும் வச்சு தான் நோன்பு திறந்தோம். என்னென்னு சொன்னால் நான் ஃபஸ்ட்டுக்கே சொன்ன மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் செஞ்சால் திண்டுபடைய மாதிரி தின்றதுக்கு எங்கள் வீட்டில் நாங்கள் 3 பேர் தான் நிற்கிறோம். யாரும் அவ்வளவும் தின்ன மாட்டோம்ன்றதால நான் நிறைய ஐட்டம்ஸ் எப்பயுமே செய்ய மாட்டேன். இப்போ மாஷா அல்லான்னு சொல்லி எங்களோட ஃபஸ்ட் இஃப்தார் வந்து இந்த மாதிரி தான் நடந்துச்சு. இப்போ 2வது நாள் வந்து நான் இஃப்தாருக்கு என்ன செஞ்சேன்னு பார்த்தீங்கன்னா கடையால் தான் இந்த பன் வாங்கினேன். என்னென்னு சொன்னால் அந்த ஆண்டு வந்து கொஞ்சம் நோம்பு சரியான டயர்டாகவே இருந்துச்சு சூடுன்றதால. அப்போ நான் வந்து எந்த வேலையுமே எனக்கு கிச்சன் கிட்ட நின்று செய்ய கஷ்டம். பன் வாங்கிட்டு வந்து பன்னில் வந்து சோஸ் ஊற்றி சோசேஜஸை மகதிக்கு வந்து ஹாட் மாதிரி செஞ்சு கொடுப்போமேட்டு அப்படி செஞ்சேன். எனக்கும் உமாக்கும் வந்து முட்டையை அவிச்சு வச்சு அதில் கொஞ்சம் வெங்காயம் பச்சை கொச்சிக்காய் எல்லாம் வச்சு அப்படி நான் நோம்பு திறக்கிறதுக்கு ரெடி பண்ணினேன். இது பார்த்து அவங்களுக்கும் ஒரு ஐடியா வந்து கிடைக்கும், குயிக்காக என்னையாவது செய்ய எலிமெண்ட் இஃப்தாருக்கு. அதனால தான் இதையும் நான் அவங்களோட ஷேர் பண்ணி கொண்டேன். அப்போ அந்த ஆண்டு மகதியும் வந்து நோன்பு பிடிச்சிருந்தார். அப்போ அவருக்கு வந்து ஹொட்டோகேண்டா நல்லா விருப்பம். நான் இந்த மாதிரி தான் செஞ்சிருந்தேன். முட்டையை அவிச்சு வச்சுருந்து அதில் சோஸ் மயோனிஸ் போட்டுட்டு முட்டையும் வெங்காயம் பச்சை கொச்சிக்காய் வச்சு நல்லா டேஸ்ட்டாகவே இருந்துச்சு. நானும் அம்மாவும் அப்படி தான் நோன்பு திறந்தேன். அப்போ 3வது நாள் வந்து மகதி நோன்புன்றதால வந்து அவர் அந்த அன்றைக்கு பீஸா செஞ்சு கேட்டிருந்தார். அப்போ நான் பீஸாவுக்கு வந்து மாவும் உப்பும் அதில் சேர்த்துட்டு இதில் வந்து நான் ஈஸ்ட்டும் சீனியும் சேர்த்து கை பொறுக்கிற அளவு சூடு தண்ணியும் சேர்த்து வந்து ஈஸ்ட்டை ஆக்டிவேட்டாக வச்சுருந்தேன். இப்போ நான் இந்த மாவில் வந்து தேத்தனி மாவு ஒரு கரண்டியும் சேர்த்திக்கிறேன். அப்போ கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயில் சேர்த்துட்டு இதனால் ஸ்க்ரம்பிள் பண்ணி விட்டுட்டு பார்த்திங்கன்னா ஈஸ்ட் வந்து நல்லாவே ஆக்டிவேட் ஆகிட்டு அந்த ஈஸ்ட்டையும் அதில் சேர்த்து அதை கொஞ்சம் நல்லா பிணைஞ்சி விட்டுடணும், மாவெல்லாம் சேர்ந்து வர அளவுக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்தாண்டு நான் மாவை வந்து நல்லா ஓவராகவே பிணைஞ்சிட்டேன்னா என்னென்னு தெரியும். என்கிட்ட வந்து பீஸா வந்து கொஞ்சம் ரஃப்பாகவே தான் இருந்துச்சு, கடிக்கிறதுக்கு சாஃப்டாக ஈக்கல. அப்போ நான் வந்து புதுசாக ஒரு யூடியூப் சேனலில் பார்த்தேன், ஸ்ரீலங்கன் யூடியூப் சேனல் தான். அவங்க அவ்வளோ வந்து பீஸா மாவை வந்து அவ்வளோ பிணையலை, அவங்களோட பீஸா நல்லா சாஃப்டாகவே இருக்குதுன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பீஸாவை வந்து நான் இப்படி கவுண்டர் டாப்பில் போட்டு அது மேலே ஒரு ரெட்டை விரிச்சிட்டு தான் வந்து நான் மாவு கீரை மாவு போட்டு இந்த நீட் பண்ணி கொண்டேன் பீஸா டோவை வந்து. இதில் என்னமோ ஒரு மிஸ்டேக் நடந்துச்சா இல்லாட்டி நான் வந்து என்கிட்ட ஓவன் இல்லைன்றதால வந்து நான் நார்மலாக அந்த இதில் வச்சு சட்டியில் வச்சு தான் இதை வந்து பேக் பண்ணி எடுத்தேன். அதில் மிஸ்டேக் ஆகிச்சா என்னென்னு தெரியும். எனக்கு அந்த அன்றைக்கு வந்து இந்த பீஸாட டோ வந்து ஒழுங்காக வரல. இப்போ நான் ஆயில் கொஞ்சம் சேர்த்துட்டு அதை கொஞ்சம் இந்த மாவு வந்து பொங்குற அளவுக்கு வச்சுருந்தேன் ஒரு 1 hour.
இது நான் வந்து பீஸாவில் ஸ்டஃபிங் செய்வோம் மாதிரி தான் சிக்கன் பீசஸ் போன்லெஸ் சிக்கன் பீசஸ் எடுத்திருந்தேன். அதில் உப்பும் கொச்சிக்காய் தூள் தேவையான அளவும் கொஞ்சம் மசாலா தூளும் மஞ்சள் மிளகு கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து நல்லா ஒரு தேசிக்காய் ஒரு ஆஃப் தேசிக்காய் வந்து நல்லா புழிஞ்சி விட்டிருந்தேன். அப்போ அதை நல்லா கையால் பிணைஞ்சி விட்டுக்கொள்ளணும் ஃபுல்லாக எல்லாம் சிக்கனில் மேரினேட் ஆகிற அளவுக்கு. அதுக்கு பொறுத்து எனக்கு அதில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்க்கலன்னு என்ன வந்துச்சு. அப்போ லாஸ்ட்டாக சேர்த்து கொண்டேன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும். அதோட வந்து கர்ட் வந்து ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கொண்டேன். இதையும் சேர்த்து நல்லா மேரினேட் பண்ணிக்கொள்ளணும் சிக்கனை. இதோட வந்து நான் ஒரு டேபிள் ஸ்பூன் மாதிரி ஆயிலும் சேர்த்திக்கிறேன், வெஜிடபிள் ஆயில் தான். இப்போ அதுவும் சேர்த்து நல்லா பெரட்டி விட்டுட்டு வந்து இதை கொஞ்சம் மேரினேட் ஆகுறதுக்கு வச்சுக்கொள்ளணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஸ்டவ்வில் ஒரு பேனை வச்சு வந்து நான் ஆயில் சேர்க்கல. ஏன்னா நான் மெரினேஷன்லேயே ஆயில் சேர்த்துக்கிறேன் சுட்டி வந்து அந்த மெரினேஷன் பண்ணி வச்சு இந்த சிக்கனை வந்து இந்த பேன்லேயே சேர்த்து குக் பண்ணிக்கொள்கிறேன். அப்போ ஒரு மூடி போட்டு குக் பண்ணினே இது சொன்னால் இந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியெல்லாம் ரிலீஸ் ஆகி அதில் அந்த தண்ணியிலே குக் ஆகும். அப்போ இந்த பீஸாவில் ஸ்டஃபிங் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு. கொஞ்சம் மூடி போட்டு குக் பண்ணிக்கோங்க சிக்கன் குக் ஆகிற அளவுக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு மேலே நான் பெருசாகவே கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயம், அதையும் சேர்த்து கொஞ்சம் மூடி குக் பண்ணிக்கொள்கிறேன். வெங்காயம் கொஞ்சம் ஓவராக வதங்க தேவையில்லை, கொஞ்சம் கணக்காக கிறிஸ்பியாகவே இருக்கட்டும். அதோட ஒரு தக்காளியை குட்டியாக சாப் பண்ணி அதையும் சேர்த்திக்கிறேன். தக்காளியும் கொஞ்சம் வதங்கினதுக்கு போகிறோம். நான் வந்து மகதிக்கு பிடிக்கும் சுட்டி அதில் கொஞ்சம் சொசேஜஸ் குட்டியாக கட் பண்ணி ஒரு 3 சொசேஜஸ் சேர்த்திக்கிறேன். அப்புறம் தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கொள்கிறேன். நாங்கள் சிக்கன் மேரினேஷன்லேயே உப்பு சேர்த்திக்கிறோம் சுட்டி கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் தேவையான அளவு பெப்பர் போட்டிக்கிறேன். மூடியே குக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இப்போ நல்லா குக் ஆகிட்டு இதெல்லாம். இப்போ இதில் வந்து எங்கள் வீட்டில் இது இன்ச்சு கேப்சிகம். அப்போ நான் அதுவும் சின்ன ரவுண்டாக கட் பண்ணி அதுவும் சேர்த்து வதக்கி கொள்கிறேன். கேப்சிகம் சேர்த்தா நல்லா வாசமாக வைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் பீஸாவோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிட்டு, பின்ன பீஸாவை பேக் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி தான் ஒரு தட்டு வச்சு அடுப்பில் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு சட்டியும் மூடிப்படுற அளவுக்கு நல்லா மூடிப்படுற அளவுக்கு ஒரு மூடியும் வச்சு மூடிக்கொள்கிறேன். அது ப்ரீ ஹீட் ஆக விடணும். இங்கே பார்த்திங்கன்னா மாவு நல்லாவே பொங்கி வந்துட்டு, இப்போ அதுலேருந்து குட்டியாக ஒரு பால் எடுத்து வந்து நான் இந்த இப்படி ஒரு சின்ன ஒரு தட்டு டிஃபன் பாக்ஸ்ட்டு தட்டு ஒன்று இருந்துச்சு. அதில் தான் எங்களுக்கு இப்படி பீஸா செய்கிற மாதிரி அந்த நடுவால் மட்டும் கொஞ்சம் தாக்கி விட்டுட்டு ஓரம் கொஞ்சம் கனமாக வைக்கிற அளவுக்கு செஞ்சுட்டு ஒரு ஃபோக்கால் வந்து இதில் ஓட்டை போட்டுக்கோங்க. அப்போ பீஸா பொங்காது. அப்போ ப்ரீ ஹீட் ஆகின இதில் சட்டியில் வந்து இதை வச்சுட்டு இப்படி மூடி மேலே ஒரு பாரம் வச்சு தான் குக் பண்ணினேன். அப்போ நான் நிறைய சேனலில் பார்த்துக்கிட்டு இந்த மெத்தடில் செய்வாங்க. சம்டைம்ஸ் நான் செஞ்சு எடுத்து சட்டி செட் ஆகலையா, இல்லாட்டி நான் அலுமினியம் தட்டு ஒன்று எடுத்துக்கொண்டு இந்த சில்வர் டிஃபன் பாக்ஸ்ட்டு மூடியால் செஞ்ச சுட்டிமா என்னென்னு தெரியா, அந்த ஓவர் குக் ஆகிட்டா என்னென்னு தெரியா, என்ன டவுட் என்ன ஆகிடுச்சுன்னு நான் இன்ஷால்லா இன்னொரு நாளைக்கு அதை பர்ஃபெக்டாக செஞ்சுட்டு அந்த ரெசிபி அவங்களோட ஷேர் பண்ணிக்கொள்கிறேன். அப்போ நான் அதோட பார்த்தீங்கன்னா கெச்சப் சேர்த்திக்கிறேன். நீங்கள் பீஸா சோஸ் இருந்தால் பீஸா சோஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த அன்றைக்கி என் வீட்டில் பேப்பர் சீஸ் தான் இருந்துச்சு, நான் அதை குட்டியாக சாப் பண்ணி சேர்த்திக்கிறேன். மேலாலேயும் சீஸ் சேர்த்துக்கொண்டேன். அது வந்து வீடியோவில் கவர் ஆகி பட்டி இல்லை. பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் பீஸா வந்து நல்லா வெந்து தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் இந்த சாஃப்டாக இல்லாமல் கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு. அது மாவு வந்து கீழே பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு விளங்கும், நல்லா ஈவனாக குக்காகி இருந்துச்சு. அப்போ 3வது நாள் இஃப்தார் வந்து நாங்கள் இப்படி தான் நாங்கள் இந்த இஃப்தாருக்கு ரெடி பண்ணியிருந்தோம். பீஸாவும் அந்த அன்றைக்கி எங்கள் அம்மா வந்து நன்னாரி ஜூஸோ என்னமோ செஞ்சுருந்தாங்க, அதுவும் வச்சு தான் நாங்கள் வந்து நோன்பு திறந்தோம்.
அப்போ அது சாட்டர்டே சண்டேன்றதால வந்து மஹதி வந்து அந்த 2 நாளும் நோன்பு பிடிச்சிருந்தார். அப்போ அவருக்கு தேவையானதை தான் நான் செஞ்சு கொடுத்திருந்தேன். அப்போ மாவு வந்து என்ன தான் ஹார்டாக இருந்தாலும் வந்து இப்போ உமா செய்கிற சாப்பாடு பிள்ளைக்கு டேஸ்ட் ஆகிக்கும் என்று சொல்லுவாங்களே, அந்த மாதிரி என்ன மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் மஹதி அதை நல்லா டேஸ்ட் ஆகிக்குதுன்றே சொல்லியே தின்னுவார். இப்போ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து இதில் இந்த ரோல்ஸ் செய்ய போகிறேன். அப்போ நல்லா ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு அதில் வந்து ஒரு வெங்காயம் சேர்த்திக்கிறேன். நான் இதே சட்டியில் தான் வந்து கிழங்கா பாயில் பண்ணி எடுத்திருந்தேன். அதனால தான் அந்த சட்டியில் அப்படி மார்க்ஸிக்குது. பார்த்திங்கன்னா நான் வந்து மீனை அவிச்சு உப்பும் மஞ்சளும் போட்டு அவிச்சு அதையும் சேர்த்துக்கொள்கிறேன். அந்த வெங்காயமும் பச்சை கொச்சிக்காவும் வதங்கின உடனே இப்போ அதில் மஞ்சளும் நிறைய பெப்பர் சேர்த்துக்கோங்க. பெப்பர் மட்டும்தான் இதில் சேர்க்குறேன்றதால வந்து பெப்பர் கொஞ்சம் கூடையாகவே சேர்த்திக்கிறேன். அதோடு வந்து இந்த லெமன் ஜூஸ் தேவையான அளவு சேர்த்துட்டு வந்து நான் இந்த கிழங்கு அவிச்சு வச்சுருந்தேன். அந்த கிழங்கை மேஷ் பண்ணி அதோடு சேர்த்துக்கொள்கிறேன். இது தான் வந்து ரோல்ஸ்க்கு ஸ்டஃபிங். அப்போ அந்த அன்றைக்கி நான் ரோல்ஸ் தான் செய்ய வைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நான் ஆப்பிக்கோல தான் இந்த ரோல் ஷீட் எடுத்தேன். நல்லாவே இருந்துச்சு. ஒரு 50 ஷீட் மாதிரி இருந்துச்சு. ஒரு 800 மாதிரி நினைவிக்கு எனக்கு இதில் கணக்கு 850 800. அப்போ நல்லா கிறிஸ்பியாகவும் வருது. நல்லா ரோல் ஷீட் வந்து எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருந்துச்சு. வேறு எடுத்தால் வந்து ஷீட்ஸ் உடஞ்சி வருமே, இதில் உடையலை. அப்புறம் பார்த்திங்கன்னா நான் வந்து இதில் மாவில் பெரட்டி பிஸ்கட் தூள்லையும் பெரட்டி அந்த அன்றைக்கி முட்டை ரோல்ஸ், நார்மல் ரோல்ஸ், ஃபஸ்ட் ஆண்டு செஞ்சு வச்சு இந்த பேட்டிஸ் எல்லாம் வச்சு தான் நோன்பு திறந்தேன். அப்போ அந்த அன்றைக்கி வீட்டுக்கு ஆட்கள் வந்திருந்தாங்க. அந்த அன்றைக்கி எங்களோட தாத்தாங்க வரப்போல் கஞ்சியும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அப்போ அந்த அன்றைக்கி இஃப்தார் இப்படி தான் போச்சு. இன்ஷால்லா இந்த விலாக் வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்குமே நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோடு இன்ஷால்லா நான் உங்களையும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.